மிகப்பெரிய இழப்பு. இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாத அளவிற்கு எல்லோரும் கனத்த இதயத்தோடு இருக்கிறோம். எப்பொழுதும் அவர் இந்த மார்கழி மாதத்தில் பனிக்காலங்களில் மருத்துவமனையில் சேருவது வழக்கம், அவருக்கு இருக்கின்ற உடல் பிரச்சனைக்கு. ஆனால் எல்லாவற்றையும் வென்று வந்து விடுவார். இந்த முறையும் நாங்கள் அதே போன்றுதான் நவம்பர் டிசம்பரில் காத்திருந்தோம். இந்த பனிக்காலங்களில் அவர் வென்று வந்து விடுவார். அப்படிப்பட்ட உறுதிமிக்க தலைவர், நெஞ்சுரம் கொண்டவர், எந்த கருத்தையும் எங்கு வேண்டுமானாலும் ஓங்கி உறக்க சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு நிகருக்கு நிகரான ஒரு தலைவரை, ஒரு அண்ணனை நாங்கள் எழுந்திருக்கிறோம். இந்த இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு. இன்று மக்களுடைய அஞ்சலிக்காக இங்கே வைத்திருக்கிறோம். நாளை 2 மணிக்கு மேல் இங்கே இருக்கின்ற மணப்பாக்கம் மின்சார மயானத்தில் அவரை தகனம் செய்ய இருக்கிறோம். வெளியூர்களில் இருந்த தோழர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு மலரஞ்சலி செலுத்துவதற்காக. ஆகவே ஒரு மிகப்பெரிய இழப்பு காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு. வராங்க. நாளைக்கு காலை புதுடெல்லியிலிருந்து எங்களுடைய தலைவர்கள் வருகிறார்கள். இல்லை, அது அவர் ஏற்கனவே அவருடைய மகனிடம் சொல்லியிருக்கிறார். பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் என்னை இங்கேயே வைத்து நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஈவன் ஈரோடு அவருடைய தொகுதிக்கு கூட எடுத்து செல்லலாம் என்று திட்டமிட்டிருந்தோம். அவர் நிறைவாக சொல்லியது, நான் சென்னையிலே என்னை அடக்கம் செய்யுங்கள், வேறெங்கும் யாருக்கும் எந்தவித தொந்தரவும் கொடுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கதாக மகன் கூறினார். அந்த அடிப்படையில் நாங்கள் இங்கே சென்னையில் இந்த பகுதியில் நாங்கள் நாளை தகனம் செய்ய இல்லை, அவருடைய விருப்பம், யாரையும் எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது, இங்கே வையுங்கள், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற இன்னும் திட்டமிட்டு இருக்கிறோம். தகவல் வந்தபடி பத்திரிகையாளர் நாங்கள் சொல்லுவோம். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.